நான் ரொம்ப நேரமா காணோம் தேடிக்கிட்டு இருக்கேன். சுற்றுவன் வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். இதெல்லாம் அநியாயமா இல்ல? ஈவினிங் ஈவென்ட் வச்சுட்டு நான் காணவே தேடிட்டு சுற்றுவன்ல வந்து நல்லா சூட்டா படுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஈவினிங் தம்மா ஈவென்ட். அதுக்கு உனக்கு வேலை இருக்கு, நீ பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம்ப்பா. எந்திரிங்க. சரி, எப்படி வந்து ரூம் பிடிச்சீங்க? சார் நல்ல டபுள் குஷன் பெட், அதே மாதிரி ஃபேன் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கண்ணாடி இருக்கு, லைட் இருக்கு. அது வந்து அது அப்படி சொல்ல கூடாது. ஸ்கிரீன் இருக்கு, டேபிள் இருக்கு. சொல்லு, ஏன் விட்டுட்ட? இந்த ஏசி ரிமோட் இருக்கு, டிவி ரிமோட் இருக்கு, டிவி இருக்கு, போன் இருக்கு. vlogger ஆரம்பிச்ச இவங்க இன்னைக்கு டிஎம்எல் டே டு லைஃப் vlogger டே டு மை டே இன் மை லைஃப் vlogger மாறிட்டாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் செல்ஃபிப்பில், நீங்களும் நிறைய நல்லா பண்ணி. தேங்க்யூ ஸோ மச் மை ஹஸ்பண்ட். நீங்கள் ஒரு பேக்ரவுண்டாக இருந்தனால தான் இதெல்லாம் நடக்குது. ஆக்சுவலாக மீடியா இன்ஸ்பிரேஷன் நிறைய எனக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இவங்களுக்கு நான் பேக்கில் இருந்து சப்போர்ட் பண்ணாது வேற கதை. பட் நமக்கே இப்போ ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு. பட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ தூத்துக்குடியை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. எங்களோட புது பேஜை கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், ஓகே, தேங்க் யூ. ஹாய் செல்ஃபீஸ். ஸோ வீட்டில் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும். அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு ஏதாவது பட்ஜெட்டாக இருக்கட்டும், அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வந்து கல்யாண மண்டபம், டெக்கரேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் கல்யாண மண்டபம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸான கல்யாண மண்டபத்தை பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இதே மாதிரி தூத்துக்குடியோட நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள. ஸோ இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி போல்பேட்டை புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ அருணாச்சல மாணிக்கவேல் மஹாலில் தான் நான் இப்போ அதுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் எங்களோட ஈவெண்ட் இருக்குது ஆக்சுவலாக இங்கே. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டாக. ஸோ ஓகே, ஈவினிங் வந்து நிறைய கெஸ்ட் எல்லாம் வருவாங்க, டெக்கரேஷன்ஸ் ஆட்கள் எல்லாமே டெக்கரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணோன்னா காலையில் வந்து டைம் கிடச்சி. ஆக்சுவலாக காலையில் மண்டபம் ஃப்ரீயாக தான் இருந்தது. அதனால் இப்போ வந்து மண்டபத்தில் என்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காமிச்சலாம் அப்படின்றதுக்காக வந்து மார்னிங்கே வந்து நாங்கள் மண்டபத்தில் கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. ஸோ இதான் நம்ம ஹாலோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக காலையிலனால உங்களுக்கு ஒரு மாதிரி சிம்பிளாக தெரிகிற மாதிரி இருக்கும். இன்னும் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட்டிங் செட்டப்லாம் போட்டு இப்படியே வேறு ரேஞ்சில் இருக்கும் உண்மையாலே மண்டபம். அந்த நைட் செட்டப்பில் வந்து அந்த ஹெலிகேம் இருக்கும் தெரியுமா, அந்த ஹெலிகேம் ஷாட் எடுத்து அந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்து நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்த்துக்கோம். அப்போ தான் நைட் எஃபெக்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ மண்டபத்துக்குள்ளே போய் மண்டபத்தோட இன்டீரியர்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றத ஓவராலாக உங்களுக்கு குயிக்காக காட்டிடுறேன். வாங்க போகலாம். மண்டபத்துக்குள்ளே போகிறதுக்கு வந்து உங்களுக்கு டோட்டலாக 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. இது ஒரு என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறமா அந்த சைடு அந்த கேட்டில் இருக்குது தெரியுமா, அது ஒரு என்ட்ரன்ஸ். நான் திரும்ப வெளியே வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மண்டபத்துக்குள்ளே நம்ம என்டர் ஆகிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ஆஃபீஸ் ரூம் தெரியும் ஆக்சுவலாக. ஸோ மண்டபத்தோட ஆஃபீஸ் ரூம் இதுதான் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு வந்து மண்டபத்தை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நம்ம மேனேஜர் சார் இங்கே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்டர் ஆகும்போதே, அதாவது மண்டபம் உள்ளே என்டர் ஆகும்போதே உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் ரூம் இருக்கிறனால எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் தென் ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெளியவே வந்து இந்த பிளான்ஸ் எல்லாமே இந்த செவுத்தில் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ரண்ட்லேயே எல்லோரும் பார்க்கும்போதே அப்படியே ரொம்ப காமாக ஃபீல் பண்ணுற மாதிரியான அந்த ஃப்ளவர்ஸ், அதான் அந்த கீழே தொட்டி எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இந்த சைடு நம்ம அப்படி நடந்து போகிறோம் தெரியுமா, இதுதான் வந்து கார் உள்ளே வந்து இந்த பொண்ணு மாப்பிள்ளையை வந்து அந்த சென்டர் ஆஃப் ஏரியாவில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அந்த சைடு வந்து அவுட் போயிடுவாங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டி, அதாவது வயசானவங்க வந்து மேலே ஏறி போக முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லைடராக இருக்குல்ல, அதனால வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த லிஃப்ட் உங்களுக்கு வந்து கீழே வந்து டைனிங் ஹாலுக்கு போகும். அண்ட் தென் மேலே ஹால், அதுக்கப்புறம் மூணு வந்து பால்கனி. ஓகேவா, இந்த 3 இடத்துக்குமே லிஃப்ட் உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. அண்ட் தென் லிஃப்ட் வந்து 8 பேர் வரைக்கும் நீங்கள் வந்து நிற்கலாம். அந்த மாதிரி அது மாதிரி கண்ணாடியும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் டச் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ இதே மாதிரி 3 இடத்துலையும் இருக்குது. உங்களுக்கு லிஃப்ட் காய்ச்சாச்சு. அடுத்து வந்து இப்போ நம்ம உள்ளே என்டர் ஆக்கி உள்ளே போவோம். ஸோ அந்த கேட் வழியாக என்டர் ஆகும்போது அந்த செடியெல்லாம் செவுத்துல வச்சுருந்தாங்களா, அதே மாதிரி இந்த சைடு அவுட்டு போகும்போதும் அந்த சைடு நிறைய அந்த பிளான்ஸ் எல்லாமே வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணிட்டாங்க. பார்க்குறக்கே சார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் ஹாலுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் வே. இதுதான் இந்த ஸ்டெப்ஸ் வழியாக இதை நம்ம போவோம். இந்த ஃப்ரண்ட்டில் ஆர்ச்லேயுமே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் வேணும் அப்படின்றது ஃப்ரண்ட்டில் ஆர்ச்சில் கூட ஆக்சுவலாக டெக்கரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டார்கேஸ் வழியாக ஏறி போகும்போது அந்த இடத்துல நம்ம வந்து பிள்ளையார் இருப்பார், மூலக்கடவுள் பிள்ளையார் சொல்லுவாங்க, முதல் மூலக்கடவுள் பிள்ளையார். ஸோ இப்போ வந்து டெக்கரேஷன் இல்லை, அதாவது ஈவினிங் தான் ஃபங்க்ஷன் அப்படின்றனால அவங்க மத்தியானத்துக்கு மேலே தான் டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, அதனால் இன்னைக்கு வந்து இங்கே எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஹாலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு 2 வழி இருக்குது. இது ஒரு வழி அண்ட் தென் வந்து இது ஒரு வழி ஹாலுக்கு போகிறதுக்கு. ஸோ நான் போகும்போது இந்த பக்கமாக போயிட்டு வரும்போது அந்த பக்கமாக உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டெப்ஸ் ஏறி போனோம்னா ரிசப்ஷன் ஏரியா. ஸோ எங்களோட வெல்கம் கேர்ள்ஸ் எல்லாருமே இங்கே நின்று தான் கெஸ்ட்டை வந்து அழகாக வெல்கம் பண்ணுவாங்க. வெல்கம் கேர்ள்ஸ் மட்டுமே கிடையாது, எங்கள் டான்ஸ் டீம் எல்லாருமே வந்து இந்த இடத்துல தான் இன்றைக்கி ஈவினிங் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. அதை தவிர ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, இந்த எல்லா விஷயங்களும் வந்து நாங்கள் A to Z வந்து பண்ண போகிறோமா, அதனால வந்து காலையிலேருந்து அப்படியே தூக்கமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அண்ட் தென் இந்த சைடு வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் டைனிங் ஏரியாவிலேருந்து ஒரு லிஃப்ட் பார்த்தீங்கல்ல, ஸோ இது வந்து ஹாலுக்கு வர்றதுக்கான லிஃப்ட் வே இங்கேயும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் அடுத்தது ஹாலுக்குள்ளே தான் மெயின்டராக போகிறோம். ஸோ இப்போது அந்த பிரம்மாண்டமான ஹாலை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பார்த்தோன்னே அப்படி மயங்கி விழுந்துருவீங்க. ஸோ இதுதான் அந்த மிகப்பெரிய ஒரு ஹால். தெரியுது அவங்க பார்த்தாலே வந்து பா இவ்வளோ பேர் உட்கார்ற மாதிரியான ஹாலாப்பா அப்படின்னு வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பேர் வரைக்கும் உட்காரக்கூடிய சீட்டிங் கெப்பாசிட்டி இந்த ஒரு ஹாலில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. இன்னொரு விஷயம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்களா, அதாவது சேர் எல்லாத்தையுமே வந்து கீழே டேக் போட்டு அங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நிறைய மண்டபங்களில் வந்து நம்ம சேரை இங்கிட்டு இழுத்து அப்படி ரவுண்டாக உட்காந்துப்போம். பட் இங்கே வந்து அந்த மாதிரி இழுத்துலாம் போடவே முடியாது. ஸோ அந்தந்த ரேஞ்சில் 4 செக்ஷனாக வந்து சேரை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இது என்னென்னா சென்ட்ரலைஸ்டு ஏசி மண்டபம். ஆக்சுவலாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா இடத்துலையும் ஏசி இருக்குது, சென்ட்ரலைஸ்ட் ஏசி. உங்களுக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட் இது. அண்ட் தென் இன்னொரு அடுத்த விஷயம் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ். ஸோ பேக் சைடில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டேஜ். ஆக்சுவலாக நம்ம என்ன ஒரு டெக்கரேஷன் நம்ம போடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோமோ அந்த டெக்கரேஷன்லாம் போட்டோம் அப்படின்னா உண்மையிலே மண்டபம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மத்தியானத்துக்கு மேலே தான் அந்த டெக்கரேஷனும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. டெக்கரேஷன்ஸ்லாம் யார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி ஸ்டேஜுக்கு மேலே போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஆக்சுவலாக நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு போகிறது ஸ்டேஜ் மேலே ஏறுவோம் தெரியுமா, அந்த வழியில் போகிறேன். இறங்கும்போது நான் அந்த சைடு காட்டுறேன். இதுதான் ஸ்டேஜோட ஓவரால் வியூ. அதாவது டெக்கரேஷன் இல்லாததுனால உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டேஜ் நல்லா பெருசாக தெரியுது. அந்த டெக்கரேஷன் போட்டோம் அப்படின்னா அந்த கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகிடும்ல. ஸோ இப்போ வந்து நல்லா பெருசாக எலாபரேட்டாக இங்கேருந்து அப்படியே நம்ம ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது அப்படியே வேறு லெவலில் இருக்கும். அப்படியே அப்படின்ற மாதிரி இருக்கும், சான்ஸே இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வந்து 2 ரூம் கொடுத்துருக்காங்க. அதாவது மணப்பெண் அறை, அதுக்கப்புறமா மணமகன் அறை, 2 ரூம் உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துட்டாங்க. இது என்னது இது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இது ஆக்சுவலாக வந்து ஓமகுண்டம். அதாவது நிறைய கல்யாண மண்டபத்தில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அதாவது ஹிந்துஸ் ஃபுல்லாமே வந்து செங்கல் வச்சு நம்ம ஓமகுண்டம் வளர்ப்போம் இல்லையா. ஸோ செங்கல் வச்சு நம்ம ஓமகுண்டம் வளர்த்து நம்ம அப்படியே விட்டு போகும்போது அந்த செங்கலை மெனக்கிட்டு இவங்க அதை வந்து எடுத்து சரி பண்ண வேண்டிய வேலை இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே சென்ட்ரலைஸ்ட் ஏசி அப்படின்றனால ஏசிக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களா இன்பில்டாக ஓமகுண்டம் வந்து அவங்களே கொடுக்குறாங்க. நம்ம வந்து அந்த ஓமம் வளர்க்க வேண்டியது மட்டும்தான் பேலன்ஸ். இதுலேயும் வந்து 2 டைப் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து இந்த கல்லில் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பித்தளை பாத்திரத்தில் வந்து ஓமகுண்டம் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த 2ல் எது ஓகேவோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த பெனிஃபிட். அண்ட் தென் ஹிந்து வெட்டிங் அப்படின்னு சொன்னாலே வந்து அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து இது எல்லாமே வந்து இந்த தாலி கட்டுறதுக்கு அப்புறம் அந்த சடங்குலாம் நடக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து அம்மியும் அவங்க வந்து மண்டபத்திலேயே இன்பில்டாகவே கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் சென்டிமெண்ட் அம்மி இருக்கும் தெரியுமா, ஸோ நீங்கள் அதையும் வந்து எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்களும் இது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க இன்பில்டாக இதோ இதுலேயே அழகாக வந்து மஞ்சள் குங்குமம்லாம்
எல்லாம் வச்சு அவங்களே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்கரேஷன், முக்கியமாக ஸ்டேஜில் வந்து அந்த ஸ்டேஜை ஃபுல்ஃபில் பண்ணுறது ஆக்சுவலாக அந்த டெக்கரேஷனால தான் அப்படியே ப்ரைட்டாக சூப்பராக இருக்கிறது. ஸோ அந்த டெக்கரேஷன் யார் அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஈவெண்ட் வீடியோஸில் எல்லாமே நன் அதர் தேன் நம்ம தூத்துக்குடி ஜாஸ் டெக்கரேட்டர்ஸ் ஃப்ராங்க்லின் அண்ணன் ஒன் அண்ட் ஒன்லி மட்டும்தான், அவங்க மட்டும்தான் இங்கே வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேறு யாரும் டெக்கரேஷன்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் ஆக்சுவலாக வந்து ஆஃபீஸ் ரூமில் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ், அதாவது லைட்டிங்காக இருக்கட்டும் டெக்கரேஷனாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து தூத்துக்குடி ஜாஸ் டெக்கரேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. இன்னொன்று என்னென்னா மண்டபத்திலேயே இன்பில்டாக ஃபோக்கஸ் லைட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க போடுற லைட்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஃபோக்கஸ் லைட்டும் அந்த ஸ்டேஜுக்கு அந்த சென்டரில் அந்த மணப்பெண் மணச்சார் உட்காந்துட்டு இருக்கோம் தெரியுமா, சென்டரில் வரதுனால லைட்டிங் இன்னும் அழகாக ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். என்னென்னா மணமகன் மணமக அறை, நான் வந்து அந்த ரூமை உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரூம் காட்டிடுறேன், ஒரே ரூம் மாதிரி தான் அந்த ரூமும் இருக்கும், இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு ரூம் யாருக்குன்னா பொண்ணுக்கு, அதாவது கல்யாண பொண்ணு ரூம் தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம், இதான் டபுள் பெட் ஃபெசிலிட்டியோட, அதாவது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா குஷன் ஆக்சுவலாக. ஸோ டபுள் பெட் ஃபெசிலிட்டியோட வந்து உங்களுக்கு வந்து ரூம் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு இந்த 2 சைட் டேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சைட் டேபிள் கொடுத்துருக்காங்க. ரூம் பார்க்கறதுக்கே அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் சார் நம்ம வீட்டில் எப்படி நம்ம ஒரு பெட்ரூம் ஒரு இன்பில்டாக நம்ம இன்டீரியர் பண்ண எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் தென் இந்த சைடில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ இங்கே உட்காந்துதான் அந்த பியூட்டிஷியன் வந்து இங்கே சேரை போட்டு பொண்ணை உட்காந்து வந்து மேக்கப் போட்டு விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ பொண்ணு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு மிரர். அண்ட் தென் மேலே வந்து லைட்டு, இந்த மிரர் நம்ம உட்காந்து பார்க்கணும்ல, ஸோ இப்போ ஃபேஸ் கிளியராக தெரியும் அப்படின்றதுக்காக இந்த லைட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்குது. இங்கே என்ன அப்படின்னா வார்ட்ரோப், நம்ம கொண்டு வர துணி, நம்ம ஏதாவது திங்ஸ் ஜுவல்ஸ் ஏதாவது வைப்போம் அப்படின்னா மாலை கீழே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வைப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று, அதுக்கப்புறமா இது ஒன்று, 2 ஸ்பேஷியஸான உங்களுக்கு உட்டன் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. அண்ட் தென் இங்கே கீழே வந்து மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது உங்களுக்கு, அதாவது நீங்கள் ஐஸ் வாட்டர் ஏதாவது யூஸ் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மினி ஃப்ரிட்ஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ளக் பாயிண்ட் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வேணும் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து அது உங்களோட இஷ்யூ. வேணாம். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட் ரூம். இந்த பணக்காரங்க வீட்டில் இருக்கோ தெரியுமா, அப்படியே பளிச்சு பலன்னு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கிற ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூமை ஆக்சுவலி யாருமே வர்ணிக்க மாட்டாங்க, நான் தான் வர்ணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இன்டீரியரே வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமில். வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு இங்கே ஒரு மிரர் அண்ட் தென் வாஷ் பேஷன். இது வந்து பாத்திங் ஏரியா, அதாவது ஷவரில் நம்ம குளிப்போம்ல அந்த மாதிரி பாத்திங் ஏரியா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமும் ரூமும் பெருசாக இருக்குது, பாத்ரூமும் பெருசாக இருக்குது. உண்மையிலே ஃபெசிலிட்டி ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்டீரியராக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்க கரெக்டாக, அதாவது ரொம்ப கொச்சைன்னு திங்ஸ் எல்லாம் வைக்க இல்லாமல் கரெக்டாக என்ன ரூமுக்கு தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டிவி ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இங்கே இருக்குது. டிவி வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் வித் டிஷ்ஷோட. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இங்கே லேண்ட்லைன் ஃபோனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்டர்காம் ஆக்சுவலாக நீங்கள் ரிசப்ஷன், அதாவது நம்ம மேனேஜர் ரூமுக்கு கால் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் நீங்கள் வேறு ஏதாவது ரூமில் இருக்காங்க அப்படின்னா அந்த ரூம் நம்பர் மட்டும் நீங்கள் போட்டு டைப் பண்ணி நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும்தான் வந்து காமன் ஃபோன் கால்ஸ் எல்லாமே பண்ண முடியாது. அண்ட் தென் 2 சேர், அட்டாச்டு சேரும் உங்களுக்கு வந்து இந்த ரூம்ல கொடுத்துருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது நம்மளோட ரூம் மாதிரியே அப்படியே ஒரு ஃபீல் கொடுக்குது. உள்ள வந்தோட மண்டபத்துல இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லாம நம்ம வீட்டு பெட்ரூம்ல எப்படி இருப்போமோ அந்த மாதிரி. அதே மாதிரி இங்கேயும் சென்ட்ரலைஸ்டு ஏசி. ஆக்சுவலா இது ரூம் வந்து ஏசி ரூம். இங்க இருக்கிற எல்லா ரூமுமே ஆக்சுவலா சென்ட்ரலைஸ்டு ஏசி ரூம் தான். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏசி வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஏசி அவங்கள்ட்ட மேனேஜர் ரூம்ல நீங்க சொல்லி ஏசி ரூம்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு ஃபேன் மட்டும் போதும் அப்படின்னாலும் 2 ஃபேன் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஃபேன் யூஸ் பண்ண ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம், ஏசி யூஸ் பண்ணா ஏசி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே தேவையான மொபைல் நெட் கனெக்ஷன். இங்கே வந்து வைஃபையும் நம்ம மண்டபத்தில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அதாவது அதே மாதிரி தான் அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வைஃபை ஃப்ரீ மண்டபத்தில். பாஸ்வேர்டு வந்து மேனேஜர் ரூமில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி நீங்கள் பே பண்ண உடனே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராப்ளம் கிடையாது. இன்னொரு விஷயம் ஆக்சுவலாக சொல்ல வந்துட்டேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர். அதாவது உங்களோட ஃபங்க்ஷன், அதாவது இப்போ காலையிலேருந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி மத்தியானம், அதாவது ஒரு 3 மணிக்கு
முடிய போகுது அப்படின்னா காலையில இருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதுதான் வந்து மணப்பெண் அறை. மணமகனோட அறையும் வந்து இதே மாதிரி தான் இருக்கும், இதே ஃபெசிலிட்டியோட இதே சைஸ்ல தான் இருக்கும். இருந்தாலும் அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் உங்களோட காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாப்பிள்ளையோட ரூம் இதுதான். ஸோ மாப்பிள்ளை ரூம் பொண்ணு ரூம்லாம் கிடையாது, 2 ரூமுமே ஒரே மாதிரி ஒரே ஃபெசிலிட்டியோட அந்த இன்டீரியர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்கவே இருக்காது. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா கரெக்டாக நம்ம ஸ்டேஜ் இருக்குல்ல, ஸ்டேஜுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த 2 ரூமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கு. ஸ்டேஜ்ல இருந்து இறங்குற வழி இது 2 வழி இருக்கு ஸ்டேஜுக்கு. அதே மாதிரி மண்டபத்தோட இன்பில்ட் சவுண்ட் ஏரியா இதுதான் ஆக்சுவலாக. ஸோ இதான் இன்பில்ட் சவுண்ட் ஏரியா மண்டபத்தோட. இவங்க எல்லாமே ஆடியோ சிஸ்டம், ஸ்பீக்கர் எல்லாமே என்ன பிராண்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா JBL ஆடியோஸில் வச்சுருக்காங்க. உண்மையிலே வேற லெவலில் கேட்கும். நாங்களே ஈவினிங் அந்த பாட்டெல்லாம் போடுறதுக்கு வந்து ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிரைடல் டான்ஸ்லாம் இருக்கா ஈவினிங், ஸோ அது எப்படா வரும் அப்படின்ட்டு சரி இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டைம் போயிடும் அப்படின்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து நம்ம வந்து சவுண்ட் எல்லாமே மண்டபத்துலேயும் உங்களுக்கு இன்பில்டாக கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்பேஸ் ஏரியா இருக்கு தெரியுமா, இந்த ஏரியா ஃபுல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த நாதஸ்வரம் கச்சேரிகள் இந்த மாதிரி அவங்க வந்து உட்கார்றதுக்கான ஒரு ஏரியா இங்கேயே கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டாங்க அப்படின்னா கல்யாணம் பார்க்கறவங்க வந்து மறைக்கும் இல்லையா, அதனால அவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் இங்கே கொடுத்து மேலே ஒரு மேட்டு விரிச்சு அவங்க வந்து இந்த ஓரமாக இங்கேயே உட்காந்து வாசிங்க, நிம்மதியாக யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வாசிங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த ஏரியா கொடுத்துட்டாங்க. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற ஏரியா தான் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் கரெக்டாக இங்கே நின்று பொண்ணு மாப்பிள்ளையை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா. இங்கே தான் அவங்க நிற்பாங்க. அதே மாதிரி பவர் சப்ளையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் சின்ன ஸ்டேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதுக்கிட்டே பவர் சப்ளையும் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி இதை நம்ம ஸ்டேஜில் டெக்கரேஷன்ஸில் வந்து லைட்டிங்லாம் போடுவோம்ல, ஸோ அந்த லைட்டிங்க்கு எல்லாமே வந்து பவர் சப்ளை இங்கே ஒரு யூனிட்டும் ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்பில்டாக நம்மளோட எப்படி சொல்கிறது, பாதி வேலையை வந்து இந்த மண்டபத்தை ஹாலோட ஓனர்ஸே எல்லாரும் முடிச்சு வச்சுட்டாங்க. பாதி நாங்கள் பண்ணிக்கிறோம், பாதி நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு வந்து மண்டப வியூ தெரியும், ஹாலோட வியூ ஓவராலாக தெரியும். இன்னொரு விஷயமா நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, மேலே பால்கனி இருக்கே அப்படின்னு நோட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து நான் அந்த பால்கனி ஏரியாவை தான் காட்ட போகிறேன். பால்கனிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வழி இருக்குது. இப்போ நான் வழியில தான் மேலே ஏறி போகிறேன். மேலே ஏறி பால்கனியில் எவ்வளோ சிட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது, அங்கேருந்து கீழே ஹால் ஸ்டேஜ் எப்படி வியூ இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஸோ இதுதான் பால்கனி ஏரியா, மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மஹாலோட பால்கனி ஏரியா. ஸோ ஓவரால் வியூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம காலேஜில் வந்து அந்த ஸ்டெப்ஸில் அடுக்கி வச்சுருப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி சேர்ஸ் எல்லாரையும் இங்கேயும் டேக் போட்டு தான் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இதோட டோட்டல் சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 பேர் வரைக்கும் இந்த பால்கனி ஏரியாவில் வந்து டோட்டலாக உட்காரலாம். அண்ட் தென் இங்கே வந்து இந்த லிஃப்ட் லாபி ரூம் இருக்குது. ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல, லிஃப்ட் வந்து டைனிங் ஏரியாவுக்கும் இருக்குது, மேலே ஹாலுக்கும் இருக்குது. அதே மாதிரி பால்கனிக்கும் உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்குது. வயசானவங்க வந்து படிக்கட்டில் ஏற முடியாதுல்ல, அதனால 3 ஏரியாவுக்குமே உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம கல்யாணத்தை பார்க்கறதுக்கு வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலி நம்ம தேட்டர் சினிமா எல்லாம் பால்கனி ஏரியாவில் நின்று நம்ம படம் பார்ப்போம், அந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நல்லா அப்படியே பிரம்மாண்டமான ஒரு ஹாலில் அந்த பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த வெட்டிங்கை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்க்கும்போது உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் ஃபீல். அதே மாதிரி இங்கேருந்து நம்மளுக்கு பார்க்கும்போதும் அந்த 2 LED டிவி வந்து உங்களுக்கு கரெக்டாக வியூ ஆகுது. இதில் பாதி பேருக்கு கல்யாணம் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம், அதே மாதிரி டிவியில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் பார்த்துக்கலாம். அண்ட் தென் ஸ்பீக்கர், ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. JBL பிராண்டோட ஆடியோ சிஸ்டம். ஃப்ரண்ட் ஸ்பீக்கரில் வந்து 2 ஸ்பீக்கர். அதே மாதிரி பேக்கில் வந்து சப்வூஃபரும் உங்களுக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஒன்று இருக்குது, அண்ட் தென் வந்து அந்த சைடு ஒன்று இருக்குது, 2 கொடுத்துருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் பற்றி சொல்லணும் அப்படின்னா உண்மையிலே குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சீலிங்கை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா கீழே இருந்த நம்ம ஹாலில் இருந்து சீலிங்கை வந்து கரெக்டாக காட்ட முடியாது அப்படின்றக்காக நான் பால்கனியில் வந்து காட்டுவோம் அப்படின்ட்டு நான் வந்து அதை தள்ளி வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது சீலிங் டெக்கரேஷன் உண்மையாலே வந்து வேறு லெவலில் இருக்குது. அந்த கோல்டன் கலரில் அந்த வார்ம் ஒயிட் லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி அந்த மண்டபத்துக்கே வந்து ஒரு ரிச் லுக் கொடுக்க, ஒரு ராயல் வெட்டிங் ஒரு ஹால் எப்படி இருக்குமோ, நம்ம ட்ரீமிங் ஹால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த சைடில் கொடுத்துருக்குற அந்த டிசைன், அந்த இன்டீரியர், அங்கே எல்லாமே லைட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ஒரு சென்னை ரேஞ்சில் நம்ம யோசிக்கும் போது வந்து நம்ம தூத்துக்குடியில் இப்படி ஒரு ராயல் மஹால் அப்படின்றத உண்மையில் நம்மளுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும். அந்த அளவுக்கு இன்டீரியர் எல்லாமே ரொம்ப கச்சப்பச்சான்னு இல்லாமல் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் கமிங் டு வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து செப்பரேட், அதாவது மண்டபத்தோட ரெண்டில் வந்து அதை வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க, அதை வந்து தனியாக அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்செட் ஏசி வந்து சென்ட்ரலைஸ் ஏசி அப்படின்னாலும் உங்களுக்கு ஜென்செட்டில் தான் ஆக்சுவலாக ஏசி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கரண்ட் போயிருச்சு அப்படின்னாலும் ஒரு வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஜென்ரேட்டர் ஆன் ஆயிடும். ஸோ அதில் உங்களுக்கு வந்து பயப்படுறதுக்கு வந்து தேவையே கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 hours செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ மண்டபத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வரலாம், வெளியே செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டிஸ் கிட்ட வந்து மேனேஜரோட ஃபோன் நம்பரும் இருக்கும், நீங்கள் வாங்கி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இன்னும் டீட்டெயில்ஸ் அதிகமாக வேணும்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும் தெரியுமா, அதில் வந்து மேனேஜரோட நம்பர், அதுக்கப்புறமா இந்த கரெக்டாக இந்த ஸ்ரீ அருணாச்சல மாணிக்க மஹாலோட லொக்கேஷன் எல்லாத்தையுமே கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் அலர்ட் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு வந்து இந்த மண்டபத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிசிடிவி கேமரா. அது சிசிடிவி கேமரா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 42 சிசிடிவி கேமரா வரைக்கும் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. கெஸ்ட் ரூமையும் தவிர எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சிசிடிவி கேமரா வந்து இன்பில்டாக அவங்க போட்டு வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. மேனேஜர் வில் வாட்சிங் யூ. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா ரூம்ஸ் தான் காட்ட போகிறோம். ரூம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு வந்து 4 ரூம்ஸ் உங்களுக்கு கெஸ்ட் ரூம் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சுட்ரூம் அவைலபிளாக இருக்குது. ஸோ சுட்ரூம் தான் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய ரூம். இப்போ அதான் ஃபஸ்ட்டு காட்ட போகிறேன். ஸோ இதான் சுட்ரூமுக்கு போகிறதுக்கான வே. அதுக்கு முன்னாடி இந்த சைடும் கீழே இறங்குறதுக்கான ஒரு வழி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த சைடு வந்து பால்கனிக்கு வர்றதுக்கான வழி, இது வந்து கீழே இறங்குறதுக்கான வழி, 2 வே இருக்குது. ஸோ இப்போ வந்து இது வழியாக தான் நம்ம சுட்ரூமுக்குள்ளே போகிறோம். ஸோ இதுதான் சுட்ரூம் போகிறதுக்கான வழி. இங்கே ஆக்சுவலாக அப்படியே பால்கனி மாதிரியே இருக்கும். கொஞ்சம் நேரம் இன்னும் அழகாக காற்று வாங்கிட்டு நம்ம அப்படியே நடந்து போகலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சின்ன ஏரியா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஏணி போட்டு மேலே அந்த லைட்டிங்லாம் போடுவாங்க தெரியுமா, அந்த மண்டபத்துக்கு ஃப்ரண்ட்டில். ஸோ அந்த லைட்டிங் எல்லாமே இது வழியாக ஏறி போய் தான் அவங்க வந்து சரி பண்ணுவாங்க. அதே மாதிரி இது ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி இருக்கும். அதாவது இந்த சுற்றுமுறை வந்து ஸ்டே பண்ணுறாங்களோ சின்ன சிட் அவுட் மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப நேரமாக காணும் தேடிக்கிட்டு இருக்கு. சுற்றுமுறை வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். இதெல்லாம் அநியாயமா இல்ல? ஈவினிங் ஈவென்ட் வச்சுட்டு நான் காணமே தேடிட்டு சுற்றுமுறை வந்து நல்லா சூட்டா படுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஈவினிங் தம்மா ஈவென்ட், அதுக்கு உனக்கு வேலை இருக்கு, நீ பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம்ப்பா. எந்திரிங்க சார். எப்படி வந்து ரூம் பிடிச்சீங்க சார்? நல்ல டபுள் குஷன் பெட்டு, ஃபேனு, இந்த ரூம்ல நம்ம மாட்டுக்கு வரோம். இந்த ரூம்ல பாத்தீங்களா ஆக்சுவலா சென்ட்ரலைஸ் ஏசி கிடையாது, இது வந்து ஸ்பிளிட் ஏசி ஆக்சுவலா. அதே மாதிரி ஃபேன் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கண்ணாடி இருக்கு, லைட் இருக்கு. அது வந்து அது அப்படி சொல்லக்கூடாது. ஸ்கிரீன் இருக்கு, இந்த டேபிள் டிராயர் இருக்கு. சொல்லு, ஏன் விட்டுட்ட? இந்த ஏசி ரிமோட் இருக்கு, டிவி ரிமோட் இருக்கு, டிவி இருக்கு, ஃபோன் இருக்கு. ஸோ வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் தென் டிவி வித் டிஷ் கனெக்ஷனோட உங்களுக்கு இருக்கு. அண்ட் தென் இது வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா. நம்ம பொண்ணுக்குன்னு வந்து மேக்கப் பண்ணுவோம், ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கான ட்ரெஸ்ஸிங் ஏரியா ஸ்பேஸ் வித் உங்களுக்கு மிரர் லைட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து உட்டன் வார்ட்ரோப். உங்களோட திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுற உட்டன் வார்ட்ரோப். என்ன அப்படின்னா 2 இதுவாக கொடுத்துருக்காங்க, அது ஒன்று அண்ட் தென் இது ஒன்று. ஓகேவா, ரொம்ப ஸ்பேஷியஸான உட்டன் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே வந்து நம்மளோட ரெஸ்ட் ரூம். நல்ல ராயலான எலிகண்டான ரிச்சான ஒரு ரெஸ்ட் ரூம். ஸோ பாத் ஏரியா தனி, ரெஸ்ட் ரூம் ஏரியா தனி. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மிரருக்கு வந்து லைட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. மிரருக்கு வந்து லைட் எல்லாமே கொடுத்து நல்லா இருக்கு. நான் சொன்ன தெரியுமா ஆல்ரெடி, நீங்கள் ஃபங்க்ஷன் உங்கள் ஃபங்க்ஷன் காலையில் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னா காலையிலேருந்து மத்தியானம் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி வரும். ஸோ அதை பற்றி இன்னும் கவலை. சரி, இங்கே என்ன பண்ண போறீங்க? ஆமா, ஈவினிங் வந்து யார் யாரெல்லாம் வராங்கன்னா எங்க டான்ஸ் டீம் வராங்க, எங்க வெல்கம் கேர்ள்ஸ் வராங்க, எங்க கேமராமேன் வராங்க. ஆமா, A to Z வரைக்கும் எல்லாமே இன்னைக்கு நாம தான் பண்றோம் அப்படின்னு ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆக்சுவலா போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபியா இருக்கட்டும், டான்சிங், அதாவது கேட்டரிங்கை தவிர எல்லாமே வந்து டெக்கரேஷன் வந்து நம்ம சொன்ன கீழே சொன்ன மாதிரி ஜாசனம் பண்றாங்க. அதனால கேட்டரிங், டெக்கரேஷன் தவிர மீதி எல்லாமே வந்து நாங்க தான் பண்ண போறோம். ஸோ போமா, போங்க.
ஸோ வந்து சுற்றும் பார்த்துருப்பீங்க பெரிய ரூம் பால்கனிலேருந்து அந்த சைடில் இருக்கிற வேலை. இது பார்த்தீங்கன்னா பால்கனி நம்ம மேலே ஏறி வருவோம் தெரியுமா, ஏறி வந்த உடனே கரெக்டாக இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு 3 ரூம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுதான் இப்போ நான் காட்ட போகிறேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த மஹாலில் வந்து 8 ரூம்ஸ் வரைக்கும் இருக்குது. 8 ரூம் ப்ளஸ் 2 ரூம் வந்து மணப்பெண் மணமகள் ரூம் வந்து மொத்தம் சேர்த்து 10 ரூம் உங்களுக்கு. இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வரிசையாக உங்களுக்கு வந்து 3 ரூம் இருக்கும் சரியா. ஸோ 3 ரூமில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஆனால் 3 ரூமும் அதை என்ன சொன்னால் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் ரூம் நம்பர் 4 அது வந்து உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். குட்டியாக காம்பேக்டாக இருக்கிற கெஸ்ட் ரூம், அதாவது வெளியூர்லேருந்து வருவாங்க தெரியுமா கல்யாணத்துக்காக அதுக்காக அவங்களுக்கான ரூம் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரலைஸ் ஏசி கிடையாது, ஸ்பிளிட் ஏசி இருக்கிற ரூம் இது. அண்ட் தென் ஃபேனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஏசி வேணா நீங்கள் ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் பெட் குஷன் பெட் இது ஆக்சுவலாக. அண்ட் தென் டிவி ஃபெசிலிட்டி வித் ஃபோனுக்கு வந்து நீங்கள் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மேனேஜர் ரூம். அண்ட் தென் வந்து ஒவ்வொரு ரூமுக்கு நீங்கள் கால் பண்ணோன்னா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஓப்பன் விண்டோ, லைட் வேண்டாம் நீங்கள் வந்து கர்டன் ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் வந்து கர்டன் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட் ரூம். ஸோ இது வந்து ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அதாவது ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரியான ரெஸ்ட் ரூம் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத் ஏரியா, இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு ரெஸ்ட் ரூம் ஆக்சுவலா. ஸோ எல்லா ரூமுமே உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா சைஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பெருசு சின்னதா அப்படின்ற ஒரு வேரியன்ஸ் இருக்குமே தவிர மற்ற எல்லா இன்பில்டான எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வார்ட்ரோப். நம்ம இந்த ரூமுக்கு கெஸ்ட் வருவாங்கல்ல, ஸோ அவங்க திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக சிங்கிள் உடன் வார்ட்ரோப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஷியஸான ஒரு வார்ட்ரோப், உங்களுக்கு என்ன திங்ஸ் தேவையோ நீங்கள் வந்து இதை வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் மற்ற 3 ரூமுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். நான் உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு அந்த ரூமை மட்டும் நான் உங்களுக்கு தொடர்ந்து காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட் ரூம் நம்பர் 5. ஸோ 5ம் பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சில் தான் இருக்கும். அந்த நம்ம ரூம் நம்பர் 4ல் என்ன ஃபெசிலிட்டாக இருந்ததோ அதே ஃபெசிலிட்டி அதே மாதிரி தான் ஜெராக்ஸ் டிக்டோவா அப்படியே இருக்கும். ஸோ எங்கள் கேர்ள்ஸ் வந்து இப்போ வந்துடுவாங்க ஒரு 12:30 1 o'clock அந்த மாதிரி டைமில் வந்துடுவாங்க. வந்து ஒருத்தர் வந்து ஒரு டீம் இந்த ரூம்லேயும் ஒரு டீம் அந்த ரூம்லேயும் தான் தங்க போகிறாங்க ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் பால்கனி ஏரியாவில் கரெக்டாக உங்களுக்கு வந்து 3 ரூம் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சுற்றும் நான் உங்களுக்கு அந்த பக்கம் காமிச்சது தெரியுமா, அதே மாதிரி இங்கேயும் ஒரு சுற்றும் உங்களுக்கு இருக்குது தனியாக. இதோட ரூம் நம்பர் வந்து 7 ஆக்சுவலாக. நல்லா பெரிய ரூம் ஆக்சுவலாக. அந்த சுற்றும் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஜெராக்ஸாக இந்த ரூம் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தது 3 சின்ன ரூம், இது வந்து 2 பெரிய ரூம், 2 சுற்றும். அது ஒன்று, இது ஒரு 2 சுற்றும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டபுள் பெட் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து 5 சேர் வச்சு டிவி வித் டிஸ்கனெக்ஷன், அதுக்கப்புறமா ஃபோன், அதே மாதிரியான ட்ரெஸ்ஸிங் டேபிள், மிரர் வித் லைட் எல்லாமே டிக்டோ ஜெராக்ஸ் அதே மாதிரி தான் இருக்கு. அங்க இருந்த மாதிரியே 2 செட் ஆஃப் குட்டன் கபோர்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் எப்படியும் ரெஸ்ட் ரூம் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ரெஸ்ட் ரூமும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான், அதே ஃபெசிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட், பாத்ரூம், டாய்லெட் ரூம் தனியாக. இதுதான் வந்து அதாவது செகண்ட் சுற்றும் நம்ம பால்கனி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரூம் நம்பர் 7. ஓகேவா, திடீர்னு நான் சொல்ல மாதிரினா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அவ்வளோதான். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இங்கே ஒரு 3 அந்த ஒரு சுற்றும் 3 மொத்தம் 4 ரூம்ஸ் வந்து காமிச்சிட்டேன். டோட்டலாக 8 ரூம் இருக்கு இல்லையா. ஸோ 4 ரூம் காமிச்சாச்சு, இன்னும் 4 ரூம் இருக்குது. ஸோ அந்த 4 ரூமில் வந்து மீதி ரூம் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பால்கனியில் இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்பேன். இப்போ வந்து நான் ஹால் இருந்துகிட்ருக்கேன். நம்ம ஹாலில் இருக்கிற ரூம்ஸ், ஹாலில் இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா இந்த சைடு உங்களுக்கு வந்து 3 ரூம் வரைக்கும் இருக்குது. ஓகேவா, இந்த ரோவில் ஃபுல்லாமே உங்களுக்கு 3 ரூம் இருக்குது. இந்த 3 ரூமும் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்க தெரியுமா 4, 5, 6, 7 அந்த 3 ரூம் என்ன ஃபெசிலிட்டியோ அதே சேம் டிக்டோ ஃபெசிலிட்டி தான் இங்கேயே இருக்கும். அண்ட் தென் கீழே இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மேனேஜர் ரூம் சைடு இருக்குது. அங்கே ஒரு வழி இருக்குது, நான் கீழே போகும்போது காட்டுறேன். ஸோ அந்த வழியிலேருந்து வந்தோம்னா இந்த சைடாகவும் நம்ம வந்து மேலே ஏறி வரலாம். ஸோ இதுவும் ஒரு வழி உங்களுக்கு. அதே மாதிரி இங்கேருந்து நம்ம பால்கனி மேலே இருக்கிற ரூமுக்கு போகணுன்னாலும் இந்த வழியாக நம்ம வந்து ஏறி போயிருக்கலாம்.
ஸோ மண்டபத்தை சுற்றி எத்தனை வழி இருக்குது. நான் கூட கரெக்டாக எப்படி தெரியுமா, நான் வந்து நாங்கள் ஈவெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி மண்டபத்தை vlog எடுக்கிறோம். அதனால வந்து எங்கெங்கே எத்தனை ரூம் இருக்குது அப்படின்ட்டுலாம் தெரியுது. இங்கே ஒரு சுற்றுரூம் இருக்குது, மேலே ஒரு சுற்றுரூம் காமிச்சோம் தெரியுமா, அதே மாதிரி இங்கே ஒரு சுற்றுரூம், கிட்டத்தட்ட 3 சுற்றுரூம்ஸ் இருக்குது. ஸோ இந்த சுற்றுரூமும் அந்த 2 சுற்றுரூம் எப்படி இருந்ததோ அதே சேம் ஜெராக்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ரூம்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே அவ்வளோதான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா நம்மளோட ஏரியா திங்கிற ஏரியா தான் காட்ட போகிறேன். ஸோ அங்கே போகலாம். ஹால் ரூம் இது வெளியே கீழே இறங்கி வர ஸ்டெப்ஸ் காமிச்சு தெரியுமா, இறங்கி வந்தோம் அப்படின்னா நம்ம திங்கிற ஏரியா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 280 பேர் வரைக்கும் உட்கார மாதிரியான ஒரு டைனிங் ஹால் ஸ்பேஸ் உங்களுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் ஏசி தான், அதாவது மேலே ரூமும் ஏசி, ஹாலும் ஏசி, அதே மாதிரி டைனிங் ரூமும் உங்களுக்கு வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏசி தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹேண்ட் வாஷ், அதாவது 2 ஹேண்ட் வாஷ் ஏரியா உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பக்கமும் ஒன்று இருக்குது, அந்த சைடும் உங்களுக்கு அதை நான் காட்டுறேன். அதே மாதிரி தண்ணியை வேஸ்ட் ஆக்காதீங்க அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ அதை நானும் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன். கல்யாண வீட்டுக்கு வரும்போது தண்ணியை தயவு செஞ்சு வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் ஏரியா இருக்குது. ஸோ கீழே டைனிங் ஹால்னு எப்போவுமே வந்து நம்மளுக்கே தெரியும், சோறு போடுது அப்படின்ற மாதிரி கஜகஜன்னு கூட்டமாக இருக்கும். அதனால் 2 வாஷ்ரூம் ஏரியா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த ரோ ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வந்து வெஜிடேரியன் ஏரியா, அதாவது நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, சில பேர் வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க. அதனால இந்த 3 ரோவுமே உங்களுக்கு வந்து வெஜ் ஏரியா, மற்ற ரோ ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து நான்வெஜ் ஏரியா. உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்றவங்க பக்கத்தில் அவங்க உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி மேலே ஹாலில் வந்து LED டிவி இருக்கிற மாதிரி நம்மளோட டைனிங் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 LED டிவி இருக்கும் உங்களுக்கு. அதாவது இங்கே இந்த சைடில் உட்காந்துட்டு தெரியுமா, அவங்க இருந்து பார்க்குறதுக்கு அங்கே ஒரு 2 LED டிவியும், அந்த சைட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு இங்கே 2 LED டிவியும் உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டைனிங் ஏரியாவில் இருக்கிற இந்த ஸ்நாக்ஸ் கார்னர். நிறைய பேர் வந்து இந்த மண்டபம், நானே இந்த மண்டபத்துக்கு வந்திருக்கேன், இப்போ டீட்டெயிலாக எடுக்கும் போது தான் இங்கே ஒரு ஸ்நாக்ஸ் கார்னர் இருக்குது அப்படின்றது ஆக்சுவலாக எனக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்நாக்ஸ் கார்னர். ஆக்சுவலாக நம்ம காஃபி, பாப்கார்ன், ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து அங்கே வச்சே சாப்பிடுவோம் தெரியுமா, அது வேண்டாம் கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்றதுக்காக இந்த கார்னர் ஸ்நாக்ஸ் கார்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு ஒரு கேட் இருக்குது, இது வழியாக வந்து இந்த கேட்ரிங் ஆட்கள் அவங்க சமையல் சாமான்லாம் கொண்டு வருவாங்க, அது போக டெக்கரேஷன்ஸ் அவங்க ஜாமான்லாம் கொண்டு வருவாங்க. அதுக்காக இந்த சைடில் வந்து இந்த சைடை அவங்க 2 வழியும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்நாக்ஸ் கார்னர்லேயே உட்காந்து நீங்கள் மேலே ஹாலில் வந்து வெட்டிங் எப்படி நடக்குது அப்படின்றத நீங்கள் அந்த டிவி மூலியமாக பார்க்கலாம். ஏன்னா இங்கேயும் அந்த மாதிரி டிவியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைனிங் ஹால், ஸ்நாக்ஸ் கார்னர் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் என்ன காட்டுறோம்னா கிச்சன் ஏரியா பார்த்தோன்னே எல்லாருமே இப்படி ஆயிடுவாங்க. முக்கியமான ஒரு ஏரியா, நம்மளோட ஏரியா சாப்பாடு ஏரியாக்குள்ளே நுழைய போகிறோம். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா, அதாவது கிச்சனுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம மஹாலியே இன்பில்ட்டாக அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம கொண்டு வர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ரிங் ஆட்கள்லாம் வருவாங்கல்ல, அவங்க எல்லாமே வந்து சமையலுக்கு ஜாமான், பாத்திரம், அதுக்கப்புறமா காய்கறி, அதுக்கப்புறமா நான்வெஜ் திங்ஸ், இது மட்டும்தான் வந்து கேட்ரிங் ஆட்கள் கொண்டு வர தேவையான பொருட்கள். மற்றபடி கேஸ்லேருந்து எல்லா பொருளுமே இங்கே மஹாலில் இன்பில்ட்டாக அவங்களே கொடுத்துட்றாங்க. அதுக்கு வந்து அவங்க தனியாக வந்து சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ அதை வந்து மஹாலோட ரெண்டில் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணல, அதை வந்து தனியாக சார்ஜ் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து கிச்சனில் என்னெல்லாம் அவங்க ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். இது ஃபஸ்ட்டு ஒரு பெரிய யூனிட் மாதிரி இருக்குது தெரியுமா. ஸோ இந்த பாய்லரில் இருந்து அதுலேருந்து வர உங்களுக்கு அந்த வேப்பர் ப்ரெஷர் இருக்குது தெரியுமா, அது மூலயமா தான் இங்கே இருக்கிற எல்லாமே வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து குக் ஆகிட்டு இருக்கு. இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ட்ரம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 25 கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து அரிசி வந்து இதில் குக் பண்ணலாம். அதாவது எவ்வளோ நேரம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல நீங்கள் வந்து குக் பண்ணிடலாம். அந்த மாதிரி 25 கிலோட 2 ரைஸ் ட்ரம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது என்னன்னா பால் ட்ரம், அதாவது 50 லிட்டர் வரைக்கும் பால் நீங்கள் வந்து இதில் கொதிக்க வச்சுக்கலாம். 10 செகண்டில் அது வந்து 10 மினிட்ஸ் அது வந்து கொதிச்சிடும். அந்த மாதிரி 50 லிட்டருக்கான ஒரு பால் ட்ரம் அது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இப்போ முன்னாடி நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம்னா ஒரு சட்டி வச்சு நம்ம அவிச்சிட்டு இருப்பாங்க தனியாக கேட்ரிங் ஆளுங்க. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மண்டபத்திலேயே உங்களுக்கு வந்து பாய்லர் ப்ரெஷர் குக்கர், இட்லி குக்கர் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு 240 இட்லி வரைக்கும் நீங்கள் ஒரே நேரத்தில் வந்து அவிச்சிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு வந்து ஈஸியாகிடுச்சா. ஸோ வந்து எவ்வளோ கூட்டம் வந்தாலும் நம்மளால் ஈஸியாக வந்து சமாளிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேஸ் ஸ்டவ் வந்து உங்களுக்கு மொத்தம் வந்து 5 கேஸ் ஸ்டவ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டபுளில் வந்து ஒரு கேஸ் ஸ்டவ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சமையல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும், வேலையும் குயிக்காக முடிஞ்ச மாதிரி ஆயிடும். அதே மாதிரி எல்பிஜி
சிலிண்டரும் அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க, மண்டபத்துலேருந்தே கொடுத்துட்றாங்க. அதுக்கு அவங்க தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மண்டபம் ரெண்டோட அவங்க வந்து மிக்ஸ் பண்ணவே கிடையாது. அடுத்தது நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம குக்கிங்க்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மசாலா ஐட்டம்ஸ், மாவு பிசைறது, தோசை போடுறது, அந்த மாதிரி. இப்போ அதுக்கான செக்ஷன் தான் இப்போ நான் காட்ட போகிறேன். இதான் அந்த ஏரியா, அதாவது மசாலா ஜாமான்கள், மாவு பிசைறது, அந்த மாதிரியான ஏரியா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலா அரைக்கிறதுக்கு, நம்ம வந்து இந்த சாம்பாராக இருக்கட்டும், இல்லாட்டி நான்வெஜ் குழம்புக்கு மசாலா அரைப்போம் தெரியுமா, அதுக்கான மிஷின் வந்து இது எல்லாமே அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியில் வந்து ரன் ஆகுது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டி வந்து அவங்க தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 3 வந்து மாவு அரைக்கிறதுக்கான ஒரு கிரைண்டரும் இங்கே இருக்குது. 2 கிரைண்டர் பார்த்தீங்கன்னா டில் பண்ணுற மாதிரி, அதாவது நம்ம வீட்டில் நார்மலாக டில் பண்ணி மாவு கொட்டுவோம் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி டில் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரியான கிரைண்டர். 2 கிரைண்டரும் வந்து டில் பண்ணுற மாதிரி. அண்ட் ஒரு கிரைண்டர் வந்து நம்ம பழைய காலத்து கிரைண்டர், நம்ம நார்மலாக இந்த கல்லில் வச்சு ஆடுவோம் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு கிரைண்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவு பிசைறது, நம்ம புரோட்டா மாவு, சப்பாத்தி மாவு அதெல்லாம் பிசைவோம் தெரியுமா, ஸோ அதுக்கான மிஷின் இது. ஸோ இதில் மாவு போட்டுட்டு அவங்க இப்படியே சுற்றுவாங்க, அது சுற்றும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தோசைக்கல், தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ஆம்லேட் இந்த மாதிரி போடக்கூடிய தோசைக்கல் வந்து உங்களுக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. இது ஒன்று இருக்குது, அண்ட் தென் இங்கே ஒன்று இருக்குது. மொத்தம் 2 இருக்குது. இன்னொன்று என்னென்னா தேங்காய் துருவல். இது வந்து எலக்ட்ரிக் தேங்காய் துருவல் அப்படின்றனால டக்கு 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 டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ ஓவரால் கிச்சன் ஏரியா இதுதான். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து சார் இப்படியெல்லாம் வந்து கிச்சன் ஏரியாவில் இவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற போது நம்ம கேட்ரிங் ஆட்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸி. அவங்க சமையலுக்கு தேவையான பாத்திரம், சமையலுக்கு தேவையான பொருள், வெஜ்ஜா நான்வெஜ் அப்படின்றத அவங்க தான் டிசைட் பண்ணி கொண்டு வரணும். மற்றபடி எல்லா ஃபெசிலிட்டியுமே இவங்களே கொடுத்துறதுனால கல்யாண வேலையை வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வந்து பாதி வேலை வந்து ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மஹாலோட பார்க்கிங் ஏரியா, கார் பார்க்கிங் ஏரியா வந்து இதுதான். ஸோ பெரிய கார் பார்க்கிங் ஏரியா, கிட்டத்தட்ட 35 கார் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்க் பண்ணலாம். இங்கேயும் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு அப்படின்னா அந்த சைடு நம்ம மஹாலோட இன்னொரு பார்க்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அங்கே பார்க் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்படின்றனால எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இங்கேயே வந்து பார்க்கிங் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ அருணாச்சல மாணிக்கவேல் மஹாலோட ஃபுல் ஃபெசிலிட்டி என்னெல்லாம் இருக்குது, இன்டீரியர் எப்படி இருக்குது, ரூம்ஸ் எப்படி இருக்குது, கிச்சன் ஏரியா எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. அதாவது மண்டபத்தை வந்து நேரில் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. எங்களோட செல்ஃபி புள்ள யூடியூப் சேனல் மூலயமா அக்கு வேற ஆணி வேற தூத்துக்குடியில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எங்கள் வீடியோலேயே நீங்கள் பார்த்தலாம். நீங்கள் ஜஸ்ட்டு மண்டபத்தை வந்து புக் பண்ணால் மட்டும் போதும். இல்லை, ஆக்சுவலாக வெட்டிங் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களும் வெட்டிங்னு இல்லை, ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே ஒவ்வொருத்தவங்க நிறைய பெரிய கனவோடு இருப்பீங்க. ஸோ அதுக்கு நிறைய விஷயங்கள் தேடி தேடி பார்த்து தான் நம்ம பண்ணுவோம். நாங்கள் வந்து எங்களுடைய ஈவெண்ட்டை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நிறைய பிளான் பண்ணி புதுசாக நாங்கள் எங்களால் இது எப்படி முடியுது அப்படின்னா, நாங்கள் ஈவெண்ட் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் ஈவெண்ட் பண்ணுறனால அந்த விஷயத்தை மட்டுமே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, இந்த மண்டபத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக அதையும் ஒரு வ்ளாகாக எடுத்து நாங்கள் வந்து போடுறோம். உண்மையாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு வந்து இந்த சூஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எங்களோட வெட்டிங் வ்ளாகாக இருக்கட்டும், நாங்கள் பண்ணுற ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி மண்டபத்தோட வ்ளாகாக இருக்கட்டும், எல்லா வ்ளாகையுமே நீங்கள் எங்களோட செல்ஃபி புள்ள சேனலை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மண்டப வ்ளாக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய பேர் வெளியூர்லேருந்து நம்ம ஊரில் இருக்க மண்டபங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ இதான் ஸ்டார்டிங், இது வந்து எண்டிங் கிடையாது, ஸ்டார்டிங் மட்டும்தான். இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற எல்லா விஷயங்களும் என்னோட செல்ஃபி புள்ள சேனல் மூலயமா உங்களுக்கு வந்து தெரிய போகுது. ஸோ கீப் வாட்சிங். வ்ளாகராக ஆரம்பித்த இவங்க இன்னைக்கு டிஎம்எல் டே டு லைஃப் வ்ளாகராக டே இன் மை லைஃப் வ்ளாகராக மாறிட்டாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் செல்ஃபி புள்ள, நீங்களும் நிறைய நல்லா பண்ணி தேங்க்யூ ஸோ மச் மை ஹஸ்பண்ட். நீங்கள் ஒரு பேக்ரவுண்டாக இருந்தனால தான் இதெல்லாம் நடக்குது. ஆக்சுவலாக மீடியா இன்ஸ்பிரேஷன் நிறைய எனக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இவங்களுக்கு நான் பேக்கில் இருந்து சப்போர்ட் பண்ணாது வேற கதை. பட் நமக்கே இப்போ ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு. பட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ தூத்துக்குடியை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. எங்களோட புது பேஜை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், ஓகே, தேங்க்யூ.